அதுதான் டிஸ்டர்பன்ஸ்ல வரும். ஆனா வானத்து பூமி படத்தை கர்த்தர் இந்த மாசம் இது திஸ் மந்த் உங்களுக்கு ஜெபம் பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன். நீ முடிஞ்ச பிறகு ஏசியர் என்ன ப்ராஃபஸி, ஏசியர் என்ன சொன்னாரு நெட்ல எல்லாம் கலந்து பார்த்தீங்கன்னா மறந்துட போறேன். ஸ்கூல்ல அம்மா சமைச்சு கொடுத்த சாப்பாடு எடுத்து போனா அந்த சோரத்து நம்ம 10 ஃப்ரெண்டு வாங்கி திருட்டு இதை வந்து எல்லாரும் இது தெளிவா மாட்டாங்க. இவங்க அம்மா கொச்சுக்கறி பரோட்டா பண்ணி சாப்பாடு பண்ணி கிரீன் கிளாஸ்ல உருளைக்கிழங்கு மெலிசு அரைஞ்சி சிப்ஸ் போட்டு அதை கொடுப்பாங்க. இதெல்லாம் ஃப்ரெண்டுக்கு வச்சுட்டு அதெல்லாம் வாங்கி சாப்பிடும். வயல் என்னாவும் நமக்கு தெரியாது. நம்ம சொல்ல ஷூட் பண்ணிக்கலாம் யூடியூப்ல போறதுக்கு. அதனால அதை நான் பேச விரும்பல. உங்களுக்கு ஆயத்தப்பட்ட ஆதாரம் இது. உங்களுக்கு ஜெபம் பண்ணி கொண்டு வந்திருக்கு. இயேசு உள்ளே ஸ்தாபனத்தில் ஜெபம் பண்ணி ஸ்தாபன தலைவர் போராடி வந்திருக்கு. ஆவியானவர் சொன்னார், இந்த மாதிரி என் பிள்ளைகளை என் கண்களை வைப்பேன். நல்ல வாசு பாத்தீங்கன்னா ஆண்டு கண்ணு வச்சால என்ன நடந்துச்சு சில வசனம் நேரம் வாசிக்க கட்டாயம் நோட் பண்ணும். 2 நாளாகவும் 6:20 வாசிக்க கேட்போம். உமது அடியேன் இவ்விடத்திலே செய்யும் விண்ணப்பத்தை கேட்க என் நாமம் விளங்கும் என்று நீர் சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. சொல்றாரு அவருடைய கண் இருந்தா நம்முடைய விண்ணப்பத்தை கேட்பா. விண்ணப்பத்தை 2 நாளாகவும் 6:20 2 வருஷம் வாசிக்க பாருங்க. 2 நாளாகவும் 16:9 வாசிக்க கேட்போம். தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. கண்ணு வச்சா தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவா. சங்கீதம் 17:2 உம்முடைய கண்கள் நியாயமானவைகளை நோக்குவதாக. கண்ணு வச்சா நியாயமானது வெளிப்படும். நியாயம் இருக்கா பிரதர்? நியாயமா சொல்லுங்க பிரதர். மனுஷிட கேட்காதே. தெய்வங்கள் கண் வைக்குவது நியாயம் வெளிப்படும். 32:19 வாசிக்க கேட்கும். அவனவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் மறிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்திரருடைய எல்லா வழிகள் மேலும் நோக்கமாய் இருக்கின்றன. நமக்கு பலன் கொடுக்கும்படி அவருடைய கண்ணை நம்ம நோக்கமா இருக்கிறது. நேற்று டாக்டர் ஐசன் இரவு சொன்னது போல ஆண்டவர் இந்த மாதம் பலன் கொடுக்கும்படியாக அவருடைய புத்தியை வெளிப்படுத்துவார் என்று சொன்னார். இப்ப ஆண்டு கன்ஃபார்ம் பண்ற 2வது முறையாக ஆண்டவர் தன்னுடைய கண்களை மேல வைக்கும்போது பலன் கிடைக்கும். அல்லேலூயா சொல்லுவாங்க. சுருக்கமா சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி முதல்ல நன்மை, 2வது அவருடைய கண்ணை உங்க மேல வைப்பாரு. எக்ஸாம்னா 4 காரியம் நடக்கும்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் வந்து ஜபத்தை கேட்பார் இந்த மாதம். 2வது தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துவார். 3வது ஒரு பிரச்சனைக்கு நியாயம் போராடுறது. நியாயம் இல்லையா இந்த மாதம் வருகிறது. 4வதாக உனக்கு பலன் உண்டாகிறது. எப்பொழுது கர்த்தர் தம்முடைய கண்களை உன் மீது வைக்கப்படுது. அல்லேலூயா சொல்லுவாங்க. 10 மாதம் ஜெபம் பண்ணா இல்லவா? 10 மாதம் உபவாசம் இருந்தா இல்லவா? 10 மாதம் தசவாத படத்தா இல்லவா? 10 மாதம் ஊழியம் செய்த இல்லவா? அதுக்கு பலன் கொடுக்கிற மாதம் நவம்பர் மாதம். ஆண்டவர் இந்த மாதம் உனக்கு பலன் கொடுக்க, தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த, உன் பிரச்சனைக்கு நியாயம் உண்டாக, உன் ஜபத்தை கேட்க, வானத்து பூமி படைத்த பரிசுத்தமுள்ள தெய்வம் தம்முடைய கண்களை உன் மீது வைக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஜபத்தை கேட்டு வல்லமை வெளிப்படுத்தி நியாயத்தை வெளிப்படுத்தி யார் என்பது வாழ்க்கை அவர் நிரூபித்து உன்னை ஆசீர்வதிக்கிற மாதம் நவம்பர் மாதம். கடைசியாக சொல்லி முடிக்கிறோம். எரேமியாவின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 29 வந்துருங்க. 24 29 verse 10 and 11. முதல்ல 10ஆம் வசனம் வாசிங்க. 10ஆம் வசனம். பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து. கொஞ்சம் கவனிங்க. எத்தனை வருஷமா? இப்ப சொல்லுங்க.
அந்த யூதேயாவில் இருக்கிற எகோனியாவையும் அவனையும் குச்சி போயிட்டு பாபிலோன் எத்தனை வருஷம் வச்சிருக்காரு? எத்தனை வருஷம்? நீங்க எத்தனை வருஷம்? நீ தான் சொல்லணும். எத்தனை வருஷம்? எத்தனை வருஷம்? 70 வருஷம். நீ தான் 5 மாசத்துல குடிக்கிறிய. நான் எப்படி ஜோம் பண்றேன்? இப்ப 5 மாசம் வந்து இருக்கிற காலையில சாயந்தரமும் 2 வேலையும் இப்ப 5 மாசம் ஆகுது. 5 மணிக்கு வரவும் இப்ப அதுவே திங்க லீவ் விட்டு சபை லீவ் விட்டு வாரத்துல 1 நாள் வர 2 நாள் வர நீ பிக்ஸ் பண்ணிக்கிறது வர அவர்கிட்ட. அதெல்லாம் லேட் ஆகியா இருக்கும். டெய்லி வந்து கொஞ்சம் குறுக்குவாரு பிக்ஸ் பண்ணுவாரு. டெய்லி காலையில சாயந்தரம் இல்லை. சரி 70 30 ஆக்கும். 70 வருஷம் கழிச்சு சந்திச்சு மீட் பண்றார். மீட் பண்ணி உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. நீங்க 29வது வீட்டுல போய் நிதானமா வாசிங்க. ஏன்னா ஃபுல்லா வாசித்தா புரியும், பாதி ஒன்றும் புரியாது. இன்டர்வியூ ஃபுல்லா வாசினா அந்த குச்சி போய் சிறையில் வச்சுறாங்கல்ல, வச்சுட்ட பிறகு இறைவன் லெட்டர் போது கடிதம் கடிதம் சொல்லிட்டே வராரு. உங்க ஆண்டவர் 7 வருஷம் முடிஞ்சிருச்சு, உங்களை மீட் பண்றாரு, உங்களை வெளியே கொண்டு வருவாரு. வெளியே கொண்டு வந்தா அது செய்யற 3வது காரியம் உங்களுக்கு சொன்ன நல் வார்த்தை நிறைவேற்று. என்ன நல் வார்த்தையா? நீ ஒரு காரியம் எதிர்பார்த்துட்டு இருக்க, அதை உங்களுக்கு கொடுப்பேன். 3வது கர்த்தர் சிறை விட்டு போக விடாமல் சிறை வெளியே வருவது எதிர்பார்க்கிற காரியத்தை கொடுப்பா. ஒரு தேர்வு எழுதுறையா, வெற்றி கடமை எதிர்பார்த்து வந்திருக்கிறையா? ஓ, வெற்றி தான் இயேசு நாமத்தினால. இயேசுவின் நாமத்திற்கு சொல்லுதையா, இந்த மாதிரி பிள்ளைக்கு கருத்தரிக்கணும் ஆசையா இருக்கியா? ஓ, இயேசுவின் நாமத்தினால 30 நாளுக்கு நல்ல செய்தியை கேட்பா. ஐயா, இந்த மாசியா பொண்ணு கல்யாணம் ஜோம் பண்ணி வந்திருக்கிறையா? தீர்க்கதரிசனமா சொல்லுகிறேன், எதிர்பார்த்து மகள் வாழ்க்கை தடை இன்னைக்கு திருமணத்துக்கு 30 நாளுக்கு ஒழுங்கு பண்ணி கொடுப்பா. ஐயா, இந்த மாசம் என் கடன் நீங்காதா, ஒரு அற்புதம் நடக்க மாட்டாராம். தீர்க்கதரிசனமா சொல்லி எதிர்பார்த்து இந்த மாசமாக என் பிள்ளைக்கு நல்ல காலம் பிறக்காதா, இந்த மாசமாக என் தொழிலுக்கு ஒரு நன்மை நடக்காதா? தேங்க்யூ ஜபம் பண்ணி வந்து சொல்லுகிறேன். பாவலே ஏவப்பட்டு ஜபம் பண்ணி வந்து சொல்லுகிறேன். பெருமைக்கு சொல்லவில்லை, இவன் தலைமட்டை தாழ்த்தி விண்ணப்பம் பண்ணி காத்திருந்து ஜபம் பண்ணி உரிமையோடு வந்து சொல்லுகிறேன். பிசாசு உரிமை எடுக்க ஆவியை வந்தாத்தோடு சொல்லுகிறேன். இந்த மாதிரி கர்த்தருடைய சிறை வெளியே கொண்டு வருகிறார். வெளியே கொண்டு வந்து நீ எதிர்பார்க்கிற காரியத்தை கர்த்தரிடம் கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எதிர்பார்க்கிறது வாசி கடைசி சொல்லி விசுவாசமா நான் பெற்றுக் கொள்வேன். உன் பிள்ளைக்கு முடிஞ்சிருச்சு காரியம். உன் பிள்ளைக்கு முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ. கடன் தொகை அற்புதம் நடந்துவிடும். தேங்க்யூ. நன்றி. தேர்தல் விஷயத்தில் அற்புதம் காண்பாய். நன்றி. பொருளாதாரத்தில் அற்புதம் காண்பாய். நீ தேங்க்யூ லார்ட். Glory to Jesus. திருப்பியான சொல்றாரு, ஸ்டாப். So again, I receive the voice from the heaven. I thank you, Lord. இந்த பிள்ளைகளை பார்த்து சொல்லு, நவம்பர் மாசம் நடக்காதா, இந்த மாசமாவது நடக்காதா, என்ன எதிர்பார்த்து வந்தாங்களோ அதை அவங்க தீமைகளை சமாதானத்தை முடித்து கொடுப்பேன். அந்த சபையில் நாட்கள் முடிந்து விட்டது, தண்டனை தீர்ந்து விட்டது, அவரை சந்தித்து விட்டேன், அவரை வெளியே கொண்டு வரேன். இனி அவர்கள் சபை விட்டு போகுவது